இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலுக்கு நேற்றைய ஒரு ப்ரோமோன்னு வந்தாச்சு. அது என்னன்னா, குடும்பத்தில் இந்த சீரியலோட டைட்டிலே மகாநதி சகோதரிகளின் கதை அப்படின்னு வச்சிருக்கிறதுனால 4 சகோதரிகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் நர்மதா பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சின்ன சின்ன ட்ராக் மட்டும்தான். யமுனாவுக்கு தனியாக ஒரு காதல் ட்ராக் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தனக்கும் தன் தங்கைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. குடும்ப பொறுப்பு, அம்மா கூட ரிலேஷன்ஷிப்ன்ட்டு. இன்னொரு பக்கம் காவேரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காதல், அந்த காதலில் ஒரு பிரச்சனை, அந்த காதல் உடஞ்சி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், அந்த கான்ட்ராக்ட் மேரேஜில் நிஜமாவே கொஞ்சம் கொஞ்சமாக அது காதலாக மாறுது அப்படின்னு கதையை இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய ஒரு விமர்சனங்கள் என்ன அப்படின்னா விஜய்க்கும் காவேரிக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் வருது, விஜய் வந்ததுக்கப்புறம் மற்ற எல்லா கேரக்டரையும் டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் மற்றவங்களெல்லாம் காமிச்சா கீழே எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா, எது குமரனை போய் காமிக்கிறீங்க, எது கங்காவை போய் காமிக்கிறீங்க, எங்களுக்கு விஜயும் காவேரி மட்டும் தான் காமிக்கணும், அவங்கள பார்க்கறதுக்காக மட்டும் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் திருப்பி திருப்பி அக்யூஸ் பண்ணுறாங்க, திருப்பி சொல்கிறாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அது எல்லா ஒரு பரபரப்பாக ஒரு ஃபேன்ஸ்னு கிரியேட் ஆனாங்க ஒரு ஜோடிக்கு அப்படின்னாலே அதுவும் தனியாக ஒரு கேரக்டர் கூட இல்லை, ஜோடிக்கெல்லாம் கிரியேட் ஆனாங்க அப்படின்னா பயங்கரமாக அந்த மாதிரி இருப்பாங்கிறது நம்ம பல சீரியல்களில் பார்த்துருக்கோம். அதுக்காகவே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்ததுக்கப்புறமா திங்கட்கிழமை காலையெல்லாம் ப்ரோமோ போட மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை திங்கட்கிழமை காலையிலேயே அடுத்த ப்ரோமோவை போட்டு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, மகாநதியில் இந்த விஷயமும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரிக்கு ஒரு ப்ரோமோவையும் போட்டாங்க. இந்த ப்ரோமோ படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜயும் காவேரியும் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ராகினி வந்துட்டாங்கிறத பார்த்தோன்னே இவர் டவக்குன்னு போய் இடிச்சுக்கிட்டு போய் தோரில் சாஞ்சு உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டால் அந்த ராகினி பார்க்குறா அப்படின்ட்டு, என்னங்க எனக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிக்க, அதை பார்த்து ராகினி தலையிலே அடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இவர் வாடா செல்லம்னு தோலில் கை போட்டு அப்படியே அணைச்சிக்கிறாரு. வேற அணைச்சிக்கும் பொழுது உடனே இவங்களுக்கும் நல்லா இருக்கு, அவங்களுக்கும் அவருக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேருக்குள்ள ஒரு காதல் இருக்கு, 2 பேருக்குள்ள அந்த காதலை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணங்கள்லாம் இருக்குங்கிற போது இப்ப ராகினியே போனதுக்கு பிறகும் அவ போயிட்டாளா, எஞ்சிடலாமா அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன தூக்கிட்டு போறீங்களா வேற கேட்கறாங்க. ஒன்னா அவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு திருப்பி அவர் இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே இன்னைக்கு ஒரு வார்த்தை வேற சொன்னாரு, அதாவது ஒருத்தங்க மேல அளவு கடந்து நம்பிக்கை வச்சோம்னா வாழ்க்கை முழுக்க நமக்கு இருக்க ஒரு ஆள் கிடப்பாங்க, இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஒரு பாடம் கிடைக்கும்ட்டு. அதுல ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க எனக்குன்னு சொல்லிட்டு அவர் காவேரி தான் பார்த்தாரு. இப்பவும் அதே மாதிரி இப்போ காவேரி கூட ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல இருக்காரு. காதலை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தலாம்னு நினைக்கும் பொழுதுதான் வெண்ணிலா குறுக்க அந்த வெண்ணிலா வந்தா அப்படின்னு எல்லாத்தையும் கெடுத்து விட போறாங்க. பெரிய பிரச்சனை ஒன்று அடுத்து வரப்போகுது. ஸோ விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில இருக்கான அந்த காதல் காட்சிகளை பத்தி உங்க கருத்து என்ன? எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் காவேரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி மற்ற கேரக்டர்லாம் டம்மி ஆக்கிட்டாங்க உங்களுக்கு தோணுதா, இல்ல இவங்களை காமிச்சாதானே நல்லா இருக்கு எனக்கு அதான் பிடிச்சிருக்குங்கிறீங்களா? கூடவே வெண்ணிலா இந்த ஜோடியை பிரிக்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலுக்கு நேற்றைய ஒரு